ஹாய் எல்லாரும், ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட். உங்களை மீட் பண்ணியே வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. அண்ட் திஸ் vlog இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் vlog. ஹவுஸ் வார்மிங் முடிஞ்ச உடனே த ஃபர்ஸ்ட் திங் தட் வி டெட் வாஸ் ஆல்ரெடி ஊரில் இருந்து நாங்கள் அனுப்பின பார்சல்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் வாங்கிட்டோம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இஸ் ஷாப்பிங் ஃபார் த நியூ ஹோம். நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால வி வென்ட் டு ஃபீனிக்ஸ் மால் சிட்டி. த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ எவர் காட் வாஸ் த ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அண்ட் மிக்சர். ஆக்சுவலி அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ மச் இம்மர்ஸ்ட் இன் த ப்ராசஸ். அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அண்ட் ரெண்டாவது வி வென்ட் டு ஹோம் சென்டர் டு see some டைனிங் டேபிள் ஆப்ஷன்ஸ் பிகாஸ் வீட்டில் ஆல்ரெடி எதுவுமே இல்லை, உட்காரக்கே எதுவும் இல்லை. நான் என் ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அவங்க 4 பேருக்கு உட்காரக்கு அட்லீஸ்ட் 2 சேராவது வேணும், 2 ஸ்டூலாவது வேணும்னு சொல்லிட்டு முதல்ல டைனிங் டேபிள் பார்த்துடலான்னு சொல்லி நாங்கள் போனோம். ப்ரைஸ் அண்ட் சைஸில் இருந்து எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஃபரன்சஸ் இருந்ததுனால அது அன்றைக்கி செட்டே ஆகலை. அண்ட் சரி ஓகே இதெல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஐக்கியாவில் போய் டைனிங் டேபிள் அண்ட் அதர் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பிளான் வாஸ் ஐக்கியா. என்னை விட என்னோட அத்தையும் அம்மாவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஃபார் தெம் டு லைக் எக்ஸ்ப்ளோர் ஐக்கியா அண்ட் ஆல். நான் வந்து முன்னாடியே ஹைதராபாத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ப்ராப்பராக ஒரு பர்ச்சேஸுக்குன்னு சொல்லி இப்போ தான் பெங்களூரில் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் we did shop a lot. ஸோ 2 நாள் பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 days கொஞ்சம் வீட்டெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அத்தை மாமா அண்ட் அப்பா கிளம்பிட்டாங்க. அம்மாவும் கிளம்புறதா பிளானாக தான் இருந்துச்சு. நான் வந்து நீ இருந்தே ஆகணும்மா, ப்ளீஸ் விட்டு போகாத, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அழுது கால் உழுது கடைசியில் இருக்க வச்சுட்டேன். அம்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 week மாதிரி இருந்தாங்க. அண்ட் ஐக்கியாவில் வாங்கின ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக நம்மளே டிஐஒய் பண்ணி செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் உட்காந்து ஸ்டெப் ஸ்டூல் பண்ணிவிட்டு அண்ட் டைனிங் டேபிள் நாங்கள் ஆர்டர் பண்ணதும் வந்து இன்னும் செட் பண்ணாமல் இருந்ததுனால ஒரு வீக்கெண்ட் வந்து அதை உட்காந்து செட் பண்ணிவிட்டு அண்ட் அப்பா அம்மா எல்லாம் போனதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் வந்து வி செலக்டட் அ சோஃபா அண்ட் டிவி வந்து அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணி இன்ஸ்டாலேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அண்ட் சோஃபாவுக்கு ஹோம் சென்டர் தான் போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டே ஹோம் சென்டர் தான் போனோம். அங்கேயே ஒரு பீஸ் எங்களுக்கு பிடிச்சிது. அந்த பீஸே வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு மற்ற கடையெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் அந்த பீஸே வாங்கினோம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு காட், நான் வந்து இந்த வீடியோவை பை த எண்ட் ஆஃப் டிசம்பரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் காட் வந்து இன்னும் கைக்கு வரல. நாங்கள் ஆர்டர் பண்ணி 20 days ஆச்சு. இதுக்கு வந்து நாங்கள் வந்ததுலேருந்து பெரிய கொலாபரேஷன்ஸ். ஐக்கியாவில் நாங்கள் ஆர்டர் பண்ணி அதை சின்னதாக வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெட் சைஸ் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தோமா, ஸோ அதையும் கேன்சல் பண்ணி மறுபடியும் ஒரு புது பெட் சைஸை கொடுத்து அந்த புது பெட் சைஸ் வந்தது வந்து தப்பான பெட் சைஸாக வந்து எப்பப்பா இன்னும் வந்து we haven't figured out the bed part. ஸோ அது என்ன ஆச்சுன்னு சொல்லி ப்ராபப்ளி ஃபர்தரான வீடியோஸில் பார்க்கலாம். நாங்களும் வந்து சும்மா ஷாப்பிங் போயிட்டே தான் இருந்தோம். ஒரு நாள் போய் ஆட்டமன் வாங்கினோம், ஒரு நாள் சும்மா கார்ட்ஸ் பார்க்கறக்கு போகணும் எந்த பிராண்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அண்ட் ஒரு நாள் மூவி போகிறங்கிற பேரில் கூடவே இந்த ஷாப்பிங்கை பிளான் வச்சுருந்தோம். அண்ட் எல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்கும் போது இன்னொன்று வந்துடுது, அப்பப்பா முடியவே மாட்டேங்குது. பட் யா, திஸ் இஸ் அ ஹாஃப் டன் ஹோம் மேக் ஓவர்னு வச்சுக்கலாமே. அண்ட் அகெயின் ஐக்கியா நாங்கள் செகண்ட் டைம் போனோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்பே வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் வந்து கிச்சனை பற்றி ஒரு நாலேஜும் இல்லைம்மா போதும் அப்படின்னு சொல்லி அளவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த அளவே பத்தலை அப்படின்னு சொல்லி. ஸோ அகெயின் நானும் அம்மாவும் வந்து ஐக்கியா போய் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அண்ட் கண்டெய்னர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா வந்து சித்தீஸ்க்கு வாங்கினாங்க, தாத்தா பாட்டிக்கு வாங்கினாங்க, பாட்டிக்கு வாங்கினாங்க, மற்ற சைட்லேருந்து ஒரு 2-3 பேத்துக்கு வாங்கிட்டு தென் வி ஜஸ்ட் கேம். ஆக்சுவலி செகண்ட் டைம் வரதுனால கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். நான் வந்தது ஒன்று, நான் நினச்சிட்டு வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் லாஸ்ட் டைம் என்ன பில் போட்டணும் அதை விட 2x டைம்ஸ் ஆகிருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு கையோடல காலோடல கேஷ் என்ற முழுசாக என்ன முடியல. அந்த 2x அமௌண்ட் வந்து மைண்டில் ரிங் ஆகிட்டே இருக்குது. அண்டு எல்லாம் முடிச்சோன்னே அப்படி என்னடா நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இன்னும் என்னால் மனசை தேற்ற முடியல. ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சா, இனி ஐக்கியா பக்கம் வரவே கூடாது அப்படின்னு இருக்கு. பட் தெரில என்ன ஆகும்னு. வரமாட்டேன், வருவேன், ஆனால் வரமாட்டேன். ஆனால் இதை என்னால் ஜீர்ணிக்க மட்டும் முடியல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த சவுண்டில் உங்களுக்கு என்ன கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நான் புலம்புறது புலம்பிகிட்டே இருக்கேன். நான் கண்டிப்பாக அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேவர் டெல்லிங் தட் ப்ரீவியஸ்லி இந்த சேனல் வந்து ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் ரியல் லைஃப் டாக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இட் ஹஸ் ஜஸ்ட் பிகம் another கைண்ட் ஆஃப் யூடியூப் வீடியோ வேறு சும்மா ரேண்டம் ரீல்ஸ் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாட் நெசசரிலி டெல்லிங் தட் இட் இஸ் அ பேட் ஆர் அ குட் கமெண்ட். இப்போ நான் சொல்ல வர விஷயத்த வந்து நான் முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஒழுங்காக கன்வே ஆகலையோ என்னவோ எனக்கு தெரியல. த ரீசன் தட் ஐ டிட் லாட் ஆஃப் ஹானஸ்ட் talks is because I was going through a lot. I was going through a lot of pain, healing, my own transformations, and right now this is my new life, this is my new phase. Ini heal ஆயிட்டே இருக்கிற person கிடையாது. I am focusing on the next thing. If previous part of my YouTube was real talks, probably this phase of YouTube could be just me exploring what this new life would look like. இப்போ வந்து எனக்கு தாட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது. I still have thoughts, but because there is another person being involved and he's very very private, என்னால் எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியாது. even though அது என்னோட தாட்ஸாக இருந்தாலும் I am still wondering if that's okay. எங்களுக்குள்ளேயும் இன்னும் அந்த டைனமிக் ஆஃப் what can be shared, what cannot be shared, we are still figuring out. ஸோ அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்னாலையும் என்னோட தாட்ஸாகவே இருந்தாலும் என்னால் சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால will I do honest talks right now at this phase of life? எனக்கு வந்து question mark தான். But what I experienced, அதை வந்து மேபி சொல்லலாம் in the future videos, but still அதுக்கும் வந்து there is a whole process that I will go through, and அப்படியே என்னால் ஸ்கிப் பண்ணி அந்த பார்ட் ஆஃப் லைஃப்க்கு போக முடியாதுல்ல. ஸோ this is a phase. Will I become a lifestyle YouTuber just as how I am doing right now? I don't think so. தெரியல, மேபி ஆகலாம், மேபி ஆகாமலும் போகலாம். I don't know what my life will take me to, but right now this is what I am. I am not healing anymore, I'm just livingல இருக்கும்போது thoughts will be very less, experiencing will be very more. So probably experiencing part of my life வந்து you might see. அண்ட் இந்த வீடியோ வந்து ஐ நோ 1 month ரொம்ப லேட்டாக வந்திருக்கு, பிகாஸ் நான் எடிட் பண்ணவெல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லா வீக்கும் ஏதோ ஒன்று வந்துடுது. December 1st வீக் வந்து நாங்கள் 2 பேர் ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 days வந்து நான் பாட்ரி கிளாஸ் போய் அதில் பிஸியாக இருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு 10 days வந்து அகெயின் நான் என் கசின்ஸ் கூட மும்பை போயிட்டேன். இப்போ தான் வந்து வீட்லேயே அக்காடான்னு உட்காந்துட்டு இருக்கேன். சுற்றினதெல்லாம் போதும், டயர்டாக இருக்குன்னு சொல்லி we just started working on our stuff. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங். இந்த vlog என் பண்ண போகிறது த்ரிஷா, YKயோட சிஸ்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. And if you have any questions, drop in the comments. Bye bye. Next வீடியோவில் நான் வருவேன். Keep watching. Bye.